நாளிலும் திருமண்டலம் நமக்கு கொடுத்துருக்கதான தலைப்பு திருமணம். அது ஒரு உறவு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்க, திருமணத்தை பற்றியதான சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், பேசலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திருமணத்தை பற்றி நம்ம அநேக இடங்களில் வேதத்திலே வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், அப்படித்தானே? அப்போ நாம் வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? நாம் வந்து அமர்ந்திருக்கிற இடம் ஆண்டவர் வாசம் செய்கிற ஒரு இடம், ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், பரிசுத்தமான ஒரு பூமி, பரிசுத்தமான ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும், ஆயம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சற்று நேரம் தியானத்துக்கு எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னதாக ஒரே ஒரு பாடல் மட்டும் கரங்களை தட்டி பாடுவோம். 2665வது நித்திய ஜீவன் பாடலிலே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆணுடைய வீட்டின் நன்மையால நிரப்பப்பட வந்திருக்கிறோம். இந்த பாடலுடைய கருத்தை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? கரங்களை தட்டி பாடணும். பாடலாமா? 2665. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே விட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே பள்ளிகளை செலுத்திடவே ஜீவ பள்ளியாக மாறிடவே, பள்ளிகளை செலுத்திடவே ஜீவ பள்ளியாக மாறிடவே, மறுரூபத்தின் தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே,
மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகனம் மகிமையும் முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து வர்றோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா பாருங்க, கடைசியில் பாருங்க, சம்பூரண ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஆலயத்திலிருந்து கொடுக்கிறார். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்க. 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். ஆலயம், ஆண்டவர் வீற்றிருக்கிற ஆலயம், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்கே வந்தாலே என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்கிறது. வரும் பொழுது மகிழ்ச்சியோடு தான் கடந்து வருவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதே போல இது 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யாராவது ஒரு வசனம் 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரமே வாஞ்சையும் தமகமாய் இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதே தாவீது 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லதுன்னு சொல்லி 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி மிகுந்த
மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ இந்த ஆலயத்திற்குள்ள நாம் உள்ள வரும் பொழுது ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம சற்று சிந்திக்க போகிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது? ஆண்டவர் வீட்டில் இருக்கிற ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலயம்னா என்ன, ஆலயத்தில் என்ன நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து கொள்ளலாம். பாருங்க, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 2 சாமுவேல் 22:7 பக்கம் பாருங்க. எப்படி ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். ஆலயத்தில் என்ன நடக்குது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. சொல்லுகிறாரு தாவித பாருங்க. தாவித அவருடைய எல்லா சத்துருவின் கையையும் சவுலின் கையையும் பாதுகாத்தவர்கள் தான் தாவிது பாடுகிற ஒரு பாடல் தான். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்முடைய ஜெபம், ஆலயத்தில் வைத்து ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஆலயத்தில் முதலாவது என்ன நடக்கிறது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதான்னு சொல்லி சற்று நம்ம பார்க்கணும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற எந்த ஜெபமானு செய்கிறது கேட்கப்படுகிறதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அதே போல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 8:38. பாருங்க, சாலமன் சொல்லிக்கிறாருங்க, தேவாலயத்தை கட்டி முடிச்ச உடனே தேவாலயத்திலிருந்து ஜனங்கள் நினைச்சாரு ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ஜனமாகி இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும், இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரா இருந்தாலும் உங்களுடைய ஆலயத்தை நோக்கி கையிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? செவத்தை கேட்பீர் சொல்லி சாலமன் சொல்லுகிறார். முதலாவது நாம் இருக்கிற இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஆலயம். விசுவாசிகளா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? என்னத்தை கேட்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய ஜெபம் இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா ஜெபம் என்ன செய்கிறது? கேட்கப்படுகிறது. அந்த சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி அதிலிருந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆலயத்தில் நீங்க எந்த ஜெபத்தை நீங்க ஜனங்கள் விருந்து பாலவர்கள் இடத்துல வந்து ஜெபிக்கிற எந்த ஜெபம் செய்யும் கேட்கப்படும் சொல்லிட்டாரு. அதே 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிப்பத்த அந்நிய ஜாதி ஆயினும் ஜனங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் உமது நாமத்தை நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்தின் நேராக விண்ணப்பம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க விண்ணப்பம் பண்ணாலும் ஆண்டவன் செய்வாரு, கேட்பாரு. ஜாதி வேறு இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாம மற்ற யாராவது நம்பிக்கையோடு அவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது 43ஆம் வசனம், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவனே அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜனமாய் இஸ்ரவேலை போல உமக்கு பயன்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் என் நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய சாதியான் உண்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்களோ ஜெபம் என்ன செய்ய அந்த இடத்துல கேட்கப்படுகிறது. ஆலயத்துல என்ன நடக்கிறது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. எந்த காரியத்திற்காக நீங்க மகன் கசந்து வந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த இடத்துல அவருடைய செவிகள் என்ன செய்யறது? திறந்திருக்கிறதுன்னு சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டுடைய ஆலயத்துல வந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவருடைய ஜெபங்கள்லாம் என்ன செய்கிறது?
கேட்கப்படுகிறது. நான் எத்தனையோ நாள் கேட்டு பார்க்குறேன், என்னுடைய ஜெபம் கேட்கலன்னு சொல்லி நினைக்காதீங்க. பொறுமையா இருங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். நாம் இந்த ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆலயத்துல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமா இல்லையா? நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஏன்னா அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அவர் வீற்றிருக்கிற இந்த பரிசுத்தமான இந்த இடத்திலிருந்து யாரெல்லாம் ஆண்டவர் என்னை உண்மையாய் நோக்கி அவரை நோக்கி கதறுகிறோமோ, அவரை நோக்கி கதறி கூப்பிடுகிறோமோ, அவருடைய கதறி நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் வைக்கிறோமோ, நீ ஜெபம் என்ன செய்யறது கேட்கப்படுகிறது. எந்த வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தரித்திரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆலயத்தை அவர் வீட்டில் இந்த ஆலயத்திலிருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்படியே ஜெபம்லாம் கத்தனை செய்கிறாரு கேட்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இரண்டாவது சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் கூப்பிடும்போது அப்படி சத்தம் அப்படி சொல்லல, கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுத்தார். நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோமோ இந்த ஜெபம்லாம் என்ன செய்யும் கேட்கப்படும். சாலமோன் ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டியை கேட்டுக்கொண்டவர் தாவீது நகரம் சீலோ நகரத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது தான் ஆசீர்வாதங்களை செய்யறது சில ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். உங்களுக்கு பதில் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களா, சரீரத்திலிருந்து வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, இல்லை பண பொருளாதார தேவைக்காக ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ரெண்டாவது பாருங்க, அவனுடைய ஆலயத்தில் என்ன நடக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:33. ஜனங்களாகிய இஸ்ரவேலர் இரண்டாவது ஆலயத்துல பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி வசனத்தை பாருங்க, உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த நிமித்தம் சத்துருக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்துக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தை வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவி தீர்ப்பு ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுகிறாங்க. பாருங்க, அவருடைய ஆலயத்தில் வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்யும்போது ஒதுக்கி விடும் பொழுது கர்த்தர் செய்வாரு, பாவ மன்னிப்பே கொடுப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. சாலமோன் ராஜா அதான் சொல்லுகிறாரு. நீங்க அறிந்தும் அறியாமலும் எந்த பாவமா இருந்தாலும் என்ன செய்யுங்க, ஆலயத்துல போய் மனம் கசந்து பாவத்தை அறிக்கையிட்டு பாவம் செஞ்சுட்டா என் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாலே இந்த ஆலயத்துல என்ன நடக்கும், பாவ மன்னிப்பு நிச்சயமாக நடக்கும். பாவ மன்னிப்பை கர்த்தர் தருவார். முதலாவதாக ஆலயத்துல என்ன நடக்கிறது, ஆலயத்தில் நடக்கிறது முதலாவது ஜெபம் கேட்கப்படுகிறது. இரண்டாவது ஆலயத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவம் செய்யாமல் உலகத்துல யாருமே இருந்தது, பாவம் செய்யாமல் அதுமே இருந்தே கிடையாது. நம்ம அறியாம சில பாவங்களை செஞ்சிடலாம். மனம் கசந்து ஆலயத்துல வந்து பாவத்தை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் மனம் கசந்து அழுதவங்க இந்த பாவங்கள்லாம் நினைச்சவாரு மன்னிப்பார். இந்த இடத்துல
நம்முடைய ஆலயத்தில் ஆண்ட வீட்டில் எந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பாவத்தை அறிக்கை விடும்போது கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்த நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா என்ன நடக்கும்? எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்வாரு? வழங்குவார். பரிசுத்தப்படுத்திட்டாருன்னா ஆண்டவருடைய பிள்ளையாக நம்முடைய முகத்துல என்ன தெரியும்? ஒரு பிரகாசம் தெரியும். அவரை பிரகாசிக்க செய்வார். பாவத்தோட யார் ஆண்டவர் என்ன செய்வது? அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ரெண்டாவது நம்முடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. யாராக இருந்தாலும் பரவாயில்ல. வணக்கம் சொல்லிட்டு பாவத்தை அறிக்கை விடும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறாரு. மூன்றாவது பாருங்க, இந்த ஆலயத்துல மகிமை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 27 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் எட்டுள்ள நாளெல்லாம் அந்த மகிமை இங்க இருக்குது. அதை எப்படி ஆராய்ச்சி செய்யணும்? அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஆலயத்தில் இருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தை என்னது? அவனுடைய மகிமை இருக்கிறது. அவனுடைய மகிமை இருக்கிறதை இந்த ஆலயத்துக்கு நாம வருவது நம்மளே ஆண்டவர் செய்வாரு, மகிமைப்படுத்துவார். ஆலயத்தை விட்டு ஆலயத்தில் ஜெபித்துட்டு போகும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவத்தை மன்னித்து நம்மை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்போது ஜெபம் கேட்கப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஆலயத்தில் அவருடைய மகிமை இருக்கிறது. சங்கீதக்காரராகிய தாவீது சொன்னது போல அந்த மகிமையை நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் வாழ்நாள் முழுவதும் நான் என்ன செய்வேன்? ஆலயத்திலே இருந்துப்பேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆலயத்தில் அவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம யாருக்கு முன்னாடி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை நிறைந்தபடி சமூகத்தில் இருக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? பயபக்தி வேணும். ஆலயத்துல என்ன வேணும்? பயபக்தி. பயபக்தி வேணும். நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இடங்களிலும் நம்ம தான் நினைச்சிருக்காரு. 40 கோடி ஜனங்கள் அப்படிதானே நம்ம இந்திய தேசத்துல. ஒரு சில நம்மளை தான் வச்ச ஆண்டவரே அந்த மதத்துவம் மிகுந்த ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அவர் வீட்டில் ஆலயத்தில் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு என்ன வேணும்? பயபக்தி வேணும், பக்தி வேணும். அவருடைய மகிமை இந்த இடத்துல நிரம்பி ஏசாயத்துக்கு சொல்லியிருந்தாரு. அவருடைய வஸ்துவின் தோத்தலால் தேவாலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. 4ஆம் ராஜாக்கள் 8:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிறுத்தக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சீயோன் அந்த தாவீது நகரமாகிய சீயோன் நகரத்திலிருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வராங்க. ஆலயத்தில் வைக்கும் பொழுது ஆலயம் என்ன செய்கிறது? அப்படியே அவருடைய மகிமையினால நிரப்பப்படுகிறது. ஆண்டவர் இந்த ஆலயத்துல அவருடைய மகிமை நினைச்சது நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமைக்கு சக்தி மகிமை நிறைந்த சமூகத்துல நாம வந்திருக்கிறோம். சாதாரண இடத்துல இல்லை. சாதாரண இடத்துல வந்து அவருடைய ஆலயத்துல அவர் வீட்டில் இருக்கிற ஆலயம் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிற ஆலயத்துல இருக்கிறோம். ஆலயத்துல நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவரே நிச்சயமா இல்லை. நிறைய பேர் ஒரு சாட்சி இருக்கிறது. அவங்க சொன்னா மணிக்கணக்க சொல்லாங்க. நம்முடைய ஆலயத்தில் பெற்ற நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆலயம் அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவாலயம் உடன்படிக்கை பெட்டி வச்சோன்னு என்னது? தேவாலயம் அவருடைய மகிமையால் நிரப்பி இருந்தது சொல்லி ஆலயத்துல வல்லமை மகிமை நிரம்பி இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொல்லுவாங்க. ஆலயத்தில் என்ன இருக்கிறது?
மகிழ்ச்சி இருக்கிறது. இங்க என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்பொழுது இங்க மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கும் பொழுது ஒரு ஆள் இருதயம் சந்தோஷமா இருந்தா அவனுடைய முகத்துல என்ன தெரியும்? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்தானே. அப்ப பாருங்க, நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியில நிரம்பி இருந்தனா நம்முடைய முகமே பொலிவா இருக்கும். அவனுடைய இந்த ஆலயத்துல வந்து நம்மை ஆராதிக்கும் பொழுது இங்க என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? ஒரு மகிமை நிறைந்ததாக காணப்படும். இந்த ஆலயத்துல ஆண்டவர் சிலர் மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் நம்ம நொந்து போய் உலகத்துல பாடு, வேதனை, கட்டு இதுல இருந்து நம்ம நொந்து போய் உள்ள வந்து நம்ம மனதுருகி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பாரு. அப்புறம் என்ன ஆகும்? அவருடைய மகிமை நிறைந்திருக்கிற இடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். மற்றபடியாக மகிழ்ச்சியப்படுகிறார். இந்த ஆலயம் மகிழ்ச்சியப்படுத்துகிற ஆலயம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்துல தெய்வீக சுகம் உண்டு. இந்த ஆலயத்துல இருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபத்தை ஏற்றுக்கிறோமோ, அந்த ஜெபத்துல அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செய்வாரு? சுகத்தை கொடுப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனிதனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சூம்பினை கையை மறுபடியும் தேவாலயம் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர்கள் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்ப சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நினைத்தார். எப்பொழுது? ஓய்வு நாள் ஆலயத்துல ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுங்க? தெய்வீக சுகம் கிடைக்கிறது. இந்த ஆலயத்துல ஆராதனை நடக்கும் பொழுது கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன நடக்கிறது? தெய்வீக சுகம் கிடைக்கிறது. சூம்பின கையை உடைய மனிதனை ஆற்றல் செய்கிறது. அவரை விட்டு அந்த சுகத்தை கொடுக்கிறார். வெளிப்படையாக எந்த வியாதியும் கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்தில் இருக்கிற வியாதியாக சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓய்வு நாள்ல அவருடைய ஆலயத்துல வரும்பொழுது நினைச்சுவார், ஆண்டவரே மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அந்த இருதயத்தின் ஓட்டங்கள், இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் வேதனைகள் யார் இருக்கிறார்? இருந்திருக்கிறார். ஓய்வு நாள்ல இந்த நாளில அவருடைய ஆலயத்துல வரும் பொழுது என்ன செய்வார்? ஆண்டவர் சூம்பின கையை உடையவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இருதயத்தில் பலவீனப்பட்டு வியாதியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆராதனையில நாளைக்கு நடைபெறுகிறது. ஆராதனையில பங்கு பெறும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். தேவன் தெய்வீக சுகத்தை கொடுக்கும் என இந்த இடம் நம்முடைய ஜபம் கேட்கப்படுது, பாவம் மன்னிக்கப்படுது, மகிழ்ச்சி தரது, மகிழ்ச்சியால் விளக்கிறது. தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் மருத்துவராலே கொடுக்க முடியாது. அப்போ கோடிகள் சுகம் பண்ணாலும் கொடுக்க முடியாத சுகத்தை அவர் வீட்டில் ஆலயத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த இடத்துல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம விசுவாசித்து ஜெபிக்கணும். நம்ம விசுவாசித்து ஜெபிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார். தெய்வீக சுகங்களை கடைசியாக அவனுடைய ஆலயத்துல நன்மை 5ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வசிப்போம். 45:4. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அதான் அந்த வசனத்துல வந்து பார்க்கணும். துதிகணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமேன்னு சொல்லி நம்ம பாடினோம். அவருடைய ஆலயத்துல நன்மை இருக்கிறது. அவருடைய ஆலயத்துல என்ன இருக்கிறது? நன்மை இருக்கிறது. வீட்டின் நன்மை. அப்ப ஆலயத்திற்குள்ள யாரெல்லாம் வரமோ ஆண்டவர் சிலரு நன்மையை கொடுக்கிறார். அந்த வீட்டில் ஆலயத்துல அந்த நன்மைகளை கடைசியாக பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தான்னு சொல்லி 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் பிசாசு பிடியில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர்
அவருடைய பிசாசை துரத்தி பிசாசின் கட்டுகளிலிருந்து அந்த சுகத்தை கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி 33 34 வசனம். பிசாசு படுத்திருக்கிறவரு ஒரு மனிதனை பார்க்கிறார், என்ன செய்தாரே, அவர் பிசாசை விரட்டினார். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல இந்த ஆலயத்துல வரும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கும் பொழுது என் பாவங்கள் மன்னிக்கும் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டு? மகிமை உண்டு. இந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டு. இந்த இடத்துல தீராத வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பாரு, தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுப்பாரு, தீராத குடும்ப பிரச்சனை என்ன செய்வாரு? விடுதலை விடுதலை கொடுப்பார். சிலைகள் விடுதலை கொடுப்பார். ஆலயம் மகிழ்ந்த ஆலயம். இந்த நாளில் சொல்றதே ஜபத்தை கேட்கிறவர். இந்த ஜபத்தை கேட்க நாம காணிக்கை பாடல் முடிந்து ஜபத்தை ஏற்கிறோமோ இந்த காணிகள் எல்லாம் என்ன செய்வாரு? இந்த நாளையே நமக்கு நிறைவை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகும் நானே நாம் வரும் பொழுது ஆலயத்தில் யார் இருக்கா? வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தில் முழுவதும் நிரப்பி இருக்கிறதுங்கிற ஒரு விசுவாசத்தோடு கடந்து வருவோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், மகிமைப்படுத்துவார், சமாதானத்தை தருவார், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.